Hello dear students, welcome to Sean's Education Hub. இன்னொரு ரெண்டு வேர்ட்ஸ் pair and pair அதோட டிஃப்ரென்ஸ் அண்ட் மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு பேர் வந்து PAIR. பேரோடைய மீனிங் என்னதுன்னா அதாவது காம்பினேஷன் ஆஃப் டூ திங்ஸ். அப்போ வந்து அது வந்து ஒரு நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் அ பேர் ஆஃப் சாக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரெண்டு பொருளோட காம்பினேஷன். ஸோ அது வந்து ஒரு நவுன் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து கம்பைன் ஆர் மேட்ச் டூ திங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து வேர்ப் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் பேர் த சாக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் சாக்ஸ் இருக்குது, அது கரெக்டான பேரை நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பேர் வந்து இங்கே வேர்பாக யூஸ் ஆகும். இன்னொரு வேர்டு கன்ஃபியூசபிள் வந்து PARE. அதுவும் வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து பேர் தான். அதோட மீனிங் வந்து அங்கேயுமே ரெண்டு மீனிங் ஆகுது. ஆனால் ரெண்டு மீனிங்குமே வந்து வேர்ப் ஃபார்மில் தான் யூஸ் ஆகும். ஒரு மீனிங் வந்து குறைக்கிறதோ இல்லை ரெடியூஸ் பண்ணுறதோ, அதாவது கட் டவுன் ஆர் ரெடியூஸ் சம்திங். அண்ட் இன்னொரு மீனிங் வந்து என்னென்னா பீல் பண்ணுறது, உரிக்கிறதுன்னு நம்ம சொல்வோம்ல. ஸோ குறைக்கிறது அப்படின்னு சொல்லும் போது த கவர்மெண்ட் பேர்டு த பட்ஜெட் அப்படின்னு சொல்லும் போது பட்ஜெட்டை குறைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வென் யூ சே பீல் அப்படின்னா பேர் த ஆப்பிள் அப்படின்னு சொல்லும் போது ஆப்பிளோட தோலை வந்து உரிங்க அப்படின்ற ஒரு மீனிங். ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து அங்கே அது வந்து வேர்ப் ஃபார்மில் தான் யூஸ் ஆகும். இன்னொரு காமன் எக்ஸாம்பிள் ஃபார் பேர் வந்து பேர் த நெயில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நெயில்ஸை வந்து கட் பண்ணுறதோடைய மீனிங் ஆகும். I hope dear students இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Thank you, happy learning.